அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ராபியா குக்கிங்கில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணிக்கு வந்து ஒரு சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் தாங்க செய்ய போகிறேன். இது வந்து பிரியாணிக்கு மட்டும் இல்லை, தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை எப்படி செய்கிறது சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு அரை கைப்பிடி வேர்க்கடலை வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வறுத்துட்டு இதை லைட்டாக ஒரு ஒரு அரை செகண்ட் வறுத்துட்டு இதில் ஒரு 2 ஸ்பூனு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கணும். வெள்ளை எள்ளு சேர்த்துட்டு ரெண்டையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்காங்க. இப்போ இதிலேட்டு கொஞ்சமாக தேங்காய் வந்து சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவலாக இருந்தால் ஒரு அரை கப்பு சேர்த்துக்காங்க. இல்லைன்னா துண்டு மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு சின்ன துண்டு சேர்த்துக்காங்க. இப்போ இந்த தேங்காய் வந்து கலர் சேஞ்ச் ஆகிறதுனே இதை வந்து வறுத்துக்கணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகுதுன்னு வறுத்துட்டு இதை வந்து இப்போது நைஸாக நல்லா தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இந்த பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து இதே ஜாரில் வந்து ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 3 வெங்காயம், இதையும் இதை வந்து நைஸாக அரைக்க வேண்டாம், 1-2 அரைச்சி எடுத்துக்கணும். இதை வந்து இந்த பாருங்கள், இந்த மாதிரி 1-2 அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாக இருக்க வேண்டாம், கொஞ்சம் சின்ன சின்னதாக 1-2 அரைச்சிக்க குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து சின்ன சின்ன கத்திரிக்காய், இந்த மாதிரி பச்சை கத்திரிக்காய் நான் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 10 கத்திரிக்காய் இதை வந்து எடுத்துக்கோங்க. இதை மாதிரி நல்லா குட்டி குட்டியாக இருக்கட்டும். இந்த மாதிரி நடுவில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க முழுசாகவேட்டு. இப்போ இது எல்லாத்தையும் எப்படி செய்கிறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ அதை நான் மண் பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நம்ம இந்த கழுவி வச்சுருக்கோம்ல அந்த கத்திரிக்காய் வந்து நல்லா தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு இதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இதை வந்து பாருங்கள், இது எண்ணெயிலே நல்லா வதக்கி இப்போ எடுத்துடலாம். இப்போ இதை வந்து பாருங்கள், கத்திரிக்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ அதிலேட்டு கொஞ்சமாக ஜீரகம் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கிறேன். 2 எண்ணெயில் வந்து நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சீரகத்தையும் வறுத்துட்டு இதில் அரைச்சி வச்சுருக்கோம்ல வெங்காயம், அதை வந்து சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் வந்து நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதங்கணும். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்து 1 ஸ்பூன் திரும்ப இதை வதக்கி விட்டுட்டு இதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் தனியாத்தூள், அடுத்து அரை ஸ்பூன் ஜீரகத்தூள். இப்போ தனியாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதையும் வதக்கிட்டு அரை ஸ்பூன் வந்து இதில் சீரகத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு இப்போ இதில் நான் அரைச்சி வச்சுருக்க மசாலா வந்து இதில் ஊற்றிக்கிறேன். மசாலா ஊற்றிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து ஒரு கப்பு தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன் இதோடி. இப்போ இது வந்து நல்லா கொதித்து பச்சை வாசனை வர போனதுக்கப்புறம் இதில் கத்திரிக்காய் வந்து சேர்த்துக்கலாம். இதில் கத்திரிக்காய் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரதுனே நல்லா வேகணும். கத்திரிக்காய் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் கத்திரிக்காய் வந்து சேர்த்தாச்சு. கத்திரிக்காய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கத்திரிக்காய் வந்து நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் இதில் நான் வந்து ஒரு கோழிக்காய் சைஸு புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து ஊற்றிக்கிறேன். இதில் ஊற்றிட்டு கடைசியாக மல்லித்தலை தூவி ஒரு நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் குழம்ப வந்து இறக்கிடலாம். இப்போ அவ்வளோதாங்க, எண்ணெய் கத்திரிக்காய் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க.